அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் விருச்சிக ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். சனி பகவான் இப்போது கும்பராசியில் இருக்கின்றார். இது விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இருந்து வந்தவர் இப்பொழுது 5ஆம் இடத்திற்கு நகர்கிறார். அதாவது இதுவரை அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் இனிமேல் 5ஆம் இடத்திற்கு நகரும் பொழுது அவர் பஞ்சம சனியாக உருவெடுக்கிறார். இந்த சனி பகவானின் பெயர்ச்சியானது வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி 2025 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வருகிறார். இதன் மூலம் இனிமேல் விருச்சிக ராசிக்கு அடுத்த 2.5 ஆண்டுகள் பஞ்சம சனி ஆரம்பமாகிறது. இந்த பஞ்சம சனியானது அடுத்த 2.5 ஆண்டுகள் எந்த வகையான நன்மை தீமைகளை கொடுக்க இருக்கிறது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி ஆரம்பம். அதாவது விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார். அதாவது இது பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அவர் பார்வையின் மூலமாக 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்வையின் மூலமாக பலப்படுத்துவார். ஸோ இதன் மூலம் பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இது. அதாவது பூர்வ புண்ணியம் என்பது நாம் இதற்கு முன் செய்த வினைகளுக்கான பலன்களை அடையக்கூடிய நேரம். பாவம் செய்தால் பாவத்தையும் புண்ணியம் செய்தால் புண்ணியத்தையும் அடையக்கூடிய நேரம். அது மட்டுமல்லாமல் நம் முன்னோர்களால் ஏற்படக்கூடிய சில கர்மாக்களும் இந்த 2.5 ஆண்டுகள் நமது ஜாதகத்தில் செயல்பட்டு அது கழிவதற்கான காலமும் கூட. ஸோ நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நம்ம ஜாதகத்தில் இப்போ என்ன சனி தசையாக சனி புத்தி ஏதாவது நடக்கிறதா, அதே மாதிரி நம்முடைய ஜாதகத்தில் சனி பகவானின் நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. பொதுவாக சனி என்றாலே பயம் வரும். ஏனென்றால் அவர் நீதிமான், நேர்மைக்கு தவறாதவர், கடமையை சரியாக செய்யக்கூடியவர், பாவ புண்ணிய கணக்கை தீர்ப்பவர். அப்படிங்கிறனால மற்ற பயிற்சியை காட்டிலும் சனி பயிற்சிக்கு நம்ம கூடுதலாக நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்குவோம். அது மட்டுமல்லாமல் சனி பகவான் கோச்சார இடப்பெயர்ச்சியால் அதிக காலங்கள் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு எடுத்துக்கக்கூடிய கிரகமும் கூட. ஸோ அப்படிங்கும்போது மற்ற கிரக பயிற்சியை விட இந்த சனி பயிற்சிக்கு கூடுதல் கவனம் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ விஷயத்தை வருவோம். இப்பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை பார்வையின் மூலமாக பார்க்கிறார். ஸோ இதன் மூலம் குடும்பம் நிலைமைகள், அதாவது தனவரவு கொஞ்சம் சீராகும். குடும்ப வரவுகள், அதனால் அர்த்தாஷ்டம சனியில் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருப்பார். அதை இப்போ தனவரவு அதிகப்படுத்தி அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு முயற்சியை அவர் எடுக்க வைப்பார். ஸோ அதன் மூலியமாக குடும்பத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். அது மட்டுமல்லாமல் 5ஆம் இடத்திலும் இருக்கிறார், 7ஆம் இடத்திலும் பார்வையாளர் பார்க்கிறார் என்கும்போது திருமணமாகக்கூடிய நேரமும் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய நேரமும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 5, 7 ரெண்டையுமே ஒரே நேரத்தில் அவர் பார்க்கும் பொழுது குடும்பம் 2, 5, 7 இந்த 3மே பார்த்திங்க அப்படின்னா குடும்பம், குழந்தைகள், திருமணம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 ஒரே நேரத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக இதுவரை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும், திருமண தடைகள் இல்லாமல் இருந்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இனிமேல் நீங்கி ஒரு நல்ல திருமண உறவு ஏற்படும். அதே மாதிரி குடும்பம் அப்படிங்கிற ஒரு நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்கும். ஸோ இதெல்லாமே ஒரே நேரத்தில் அவர் 3 பார்வையால் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த 2.5 ஆண்டுகள் இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் இந்த ஏஜ் குரூப்பில் இந்த டைமில் எதிர்பார்த்துட்ருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது நடக்கும். அதோடு சேர்த்து லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். இது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் உழைப்பால் உயரக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வார். இந்த அதிர்ஷ்டம், உழைப்பில்லாமல் வரக்கூடிய வருமானம், திடீர் வரவு, பங்குச்சந்தையில் முதலீடு போட்டு பெருசாக எடுக்கிறது, லாட்ரி, இந்த மாதிரி எல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த டைமில் ரொம்பவே லாக் ஆகிடுவோம். ஸோ அதனால் இந்த தேவையில்லாத முதலீடுகள், திடீர் வரவில் எதிர்பார்த்து திடீர் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறது, இது எதுவுமே பண்ணிட வேணாம். அது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸ். மற்றபடி பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகள் நல்லாயிருக்கும், திருமண உறவுகள் நல்லாயிருக்கும், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் முயற்சி ஸ்தானமும் அவருடைய ஆட்சி வீடுங்கிறனால எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியும் கூடும். அதே மாதிரி சுகஸ்தானத்திலிருந்து அவர் பஞ்சம சனியாக மாறுகிறார். சுகஸ்தானத்திலிருந்து இதுவரை சில நோய் வாய்ப்படுறது, இந்த மாதிரி துன்பங்கள் கொடுத்துருப்பார். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். அது எல்லாம் மேன்மை அடைகிறதுக்கான ஒரு நல்ல காலம். விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய நேரம். பொதுவாக ஜோதிடத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 5ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் திரிகோணஸ்தானங்களில் பார்த்திங்கன்னா சனி என்பவர் முழு அசுபர் அப்படிங்கிற கணக்கில் ஒரு பாவி அந்த இடத்துல உட்கார்றது எவ்வளோ நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. பட் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது பொதுவான கருத்து தான். சனி பகவான் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் நம்முடைய லக்னத்திற்கு எந்த வகையில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் பார்க்கணும்.
அவர் நல்ல சூப்பராக இருந்து நல்ல வலிமையோடு இருக்கிற பட்சத்தில் இதில் எந்த கெடுதலும் பெருசாக நடந்துடாது. ஸோ அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னது. ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோச்சார் ரீதியாக ராசி பிரகாரம் பஞ்சம சனியானது நன்மையை தருவார். அடுத்ததாக விருச்சிக ராசிக்கான ஆன்மீக பரிகாரங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக பரிகாரங்கள் எல்லாமே பொதுவானவை, ஓகேங்களா. அவரோட தனிப்பட்ட ஜாதகத்தில் கர்மாக்கு அடிப்படையில் அது பரிகாரங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இது வந்து பொதுவான ஆன்மீக பரிகாரங்கள். எல்லா ராசிக்காரர்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தகுந்த மாதிரி அவருடைய கிரக அமைப்புக்கு தகுந்த மாதிரியும் ராசியோடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரியும் நம்ம சில பொதுவான பரிகாரங்கள் சொல்லுவோம். அது என்னங்கிறத பார்க்கலாம். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று அந்த சனீஸ்வர பகவானை வழிபட வேண்டும். இது ஒவ்வொரு 2.5 வருஷமும் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே ஒரு டைமாவது போயிட்டு வந்தே ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு சனிப்பயிற்சி அப்பையும் அவர் ஒவ்வொரு ராசி கடக்கும் போது நம்மளுடைய லக்னத்திற்கும் ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் அந்த இடமானது இடப்பயிற்சி ஆகிட்டே இருக்கும் பொழுது நமக்கு சில மாற்றங்கள் உண்டாகிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக எந்த ராசியாக இருந்தாலும் சரி சனீஸ்வர பகவானை வழிபட்டு வர வேண்டும். அது மிக மிக முக்கியமான ஒன்று. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ராசி விருச்சிக ராசி அப்படிங்கிற காரணத்தினால திருச்சியில் உள்ள திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்து வர வேண்டும். இது கண்டிப்பாக ஒரு டைம் போயிட்டு வந்துடணும். இது வந்து நம்மளுடைய ராசியை பலப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்து பழனிமலை முருகன் கோவிலுக்கு சென்று அந்த முருக பகவானை வழிபட வேண்டும். ஏன்னா நம்முடைய விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பகவான் வந்து அதிபதி அப்படிங்கிறனால அந்த செவ்வாயினுடைய வீரியத்தையும் இதையும் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம பழனிமலை முருகன் வழிபாடு கண்டிப்பாக ஒரு டைம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு போயிட்டு வரணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வீட்டில் இருந்தபடி அந்த முருக பகவானை கண்டிப்பாக வழிபட்டு வர வேண்டும். அவரை கெட்டியாக பிடிச்சிக்கணும். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவர் தான் வந்துட்டு நல்லது செய்யக்கூடிய ஒரு கடவுள். ஸோ இதெல்லாம் தவறாமல் ஒவ்வொன்றா பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த 2.5 வருஷம் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைய முடியும். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. முயற்சி பண்ணி பாருங்கள். ஆன்மீக பரிகாரத்தோடு சேர்த்து சில வாழ்வியல் மாற்றங்களையும் நமக்குள்ளே கொண்டு வரணும். அது என்னென்ன அப்படின்னா நம்முடைய குணாதிசயங்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கணும். இது வந்து சனி பகவானுக்கு ஏற்ற மாதிரி நம்மை மாற்றிக்கொள்வது. இந்த 2.5 வருஷம் வந்து நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய கர்மாக்கள் நல்ல வித நன்மையாக மட்டுமே கொடுக்கணும். அப்படிங்கும்போது சில கேரக்டரில் நமக்குள்ளே அவருடைய தாக்கத்தை நமக்குள்ளே கொண்டு வந்துடணும். அவர் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீதிமான், நேர்மை தவறாதவர், கடமையை சரிவர செய்யக்கூடியவர், கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர். அப்படிங்கும்போது நாமளும் அந்த மாதிரி சில விஷயங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சனி பகவானுடைய தாக்கம் வந்து அதிக அளவில் பாதிக்காது. ஸோ அது ஒரு லைனில் சொல்லிடுறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய நேர்மைக்குரியவர் அப்படிங்கிறனால கண்டிப்பாக உண்மையை நம்ம வந்து கடைபிடிக்கணும். பொய் கூறுதல் கூடாது. அதே மாதிரி மூத்தோர்களை மதிக்க வேண்டும். தலைக்கணம், ஆணவம், கர்வம் இது எதுவுமே நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஊனமுற்றோர்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும். நமக்கு கொடுக்கக்கூடிய கடமைகளை சரிவர செய்யணும். பொறுப்புகளை தட்டி கழிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சனி பகவானுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம கொஞ்சம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு பெருசாக வந்து இந்த கர்மா வந்து நம்மளை ஒன்றும் பாதிக்காது. ஸோ இதை திரும்பவும் நீங்கள் சப்போஸ் நான் சொன்னது தெரியலனா ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து பொதுவான வாழ்வியல் பரிகாரங்கள், சனி பகவானுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய குணாதிசயங்களை மாற்ற வேண்டிய விஷயங்கள். ஸோ இதை கருத்தில் கொண்டு இதெல்லாம் கடைபிடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அமோகமாக இந்த 2.5 வருஷம் வந்து இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இந்த பஞ்சம சனியில் நீங்கும். வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.